இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1, 6 முதல் 9, 13 முதல் 17, மேலும் 34 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரைப் போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வையளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார். பின் நான் கண்களை கழுவினேன். இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வையளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார். பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உமோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாளின் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒரு மனிதனை குணப்படுத்துகிறார். மெசியாவின் காலத்தில் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்ற அடிப்படையிலே இயேசு ஆண்டவர் பிறவியிலே பார்வையை இழந்திருந்த ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கிறார். இவ்வளவு நாள்களாக இந்த உலகத்தை காணாமல் இருந்த அந்த மகனுக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய இந்த அருமையான கண்களினால் உலகத்தை பார்க்கிறோம், ரசிக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் பார்வையற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
சாலையை கடப்பதற்கு, குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையிலே பயணிப்பதற்கு எவ்வளவு சவால்களை அவர்களெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமக்கோ ஆண்டவர் நல்ல கண்களை கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பார்வையை கொடுத்த இறைவனுக்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். பல நேரங்களிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உணராமல் தான் கடவுள் எனக்கென்று எதையும் செய்யவில்லை, என்னை கைவிட்டு விட்டார், என்னை இப்படி அள வைத்து விட்டார் என்றெல்லாம் குறை பேசி கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மால் நடக்க முடிகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது, நம்மால் கேட்க முடிகிறது என்று சொன்னால் இவைகளுக்கெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல நேரங்களில் நாம் இதை நினைத்து பார்ப்பது கிடையாது. அதே போல கடவுள் நமக்கு இவற்றையெல்லாம் ஆரோக்கியமாக படைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாமும் ஆரோக்கியமாக வேலை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கால்களை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செவித்திறனை, பேச்சாற்றலை எல்லாவற்றையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பிறவியிலேயே பார்வை இழந்திருந்த மனிதன், இருளை மட்டுமே அனுபவித்திருந்த மனிதன் முதல் முறையாக இயேசுவின் அற்புதமான குணமளிக்கும் வல்லமையான ஆசீர்வாதத்தினால் நலம் பெற்று இந்த உலகத்தை ரசிக்கிறார். இதை எல்லோரும் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் ஒரு மகன் இவ்வளவு நாட்களாக இந்த உலகத்தை பார்க்க இயலாமல் பார்வை இழந்தவராயிருந்தார். இப்பொழுது இந்த உலகத்தை கண்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய மாபெரும் காரியத்தை இயேசு செய்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவையும் குணம் பெற்று அந்த மகனையும் கொண்டாடி தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் பரிசேயர்களை பாருங்கள், ஓய்வு நாளில் இதை எப்படி செய்யலாம் என்று சட்டத்தின் அடிப்படையிலே இயேசுவை குற்றவாளியாக தீர்ப்பிடுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசேயர்களுடைய இந்த குறுகிய மனநிலையினால் தான் இவர்களை ஆண்டவர் இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று கடினமாக, ஐயோ உங்களுக்கு கேடு என்றெல்லாம் சொல்லி சாடுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு எவ்வளவு பெரிய நன்மையை செய்த போதிலும் இந்த பரிசேயர்களை பாருங்கள். அவருடைய உள்ளம் எவ்வளவு ஊனப்பட்டிருந்தால் இயேசுவை இப்படி குறை சொல்லி இருப்பார்கள். இன்று நம் மத்தியிலும் இந்த பரிசேயரை போல சில மனிதர்கள் உண்டு. நாம் என்ன செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை சொல்லி இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு, பரிசேய கூட்டம். இவர்களுக்கு நல்லதை பாராட்டுவதற்கு மனமே இராது. ஏதாவது ஒன்றை குறை சொல்லி மற்றவர்களிடத்திலும் இந்த அவதூறை பரப்பி ஒரு சமூகத்தின் நிம்மதியை, ஆசீர்வாதத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் அமிழ்த்த வேண்டும் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த பரிசேயர்கள் எப்படி இயேசுவை குறை பேசினார்களோ, இயேசுவை ஓய்வு நாளின் சட்டத்தை மீறிவிட்டார் என்று தீர்ப்பிட்டார்களோ, அதே போல நம் மத்தியில் ஒரு கூட்டம் உண்டு. நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த பரிசேயர்கள் சமூகத்தில் அந்தஸ்து வாய்ந்தவர்களைப் போல, சட்டத்தை கற்று தேர்ந்து மதிப்பு மிக்கவர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்வார்கள். இவர்கள் சொல்வார்கள், ஆனால் எதையும் செய்து காட்ட மாட்டார்கள். பிறரை குறை சொல்லுவார்கள், ஆனால் இவர்கள் நன்மையே செய்ய மாட்டார்கள், முன்வரவே மாட்டார்கள். இது இயேசுவுக்கும் நடந்திருக்கிறது, இயேசுவின் காலத்தில் நடந்திருக்கிறது, நம்முடைய காலத்திலும் நமக்கும் நடக்கலாம். எனவே இந்த பரிசேயர்களை குறித்து நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. பார்வையற்றவர்கள் பார்வை பெற வேண்டும், நடக்க இயலாதவர்கள் எழுந்து நடக்க வேண்டும், பேச இயலாதவர்கள் பேச வேண்டும். இவர்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
மன்றாடுவோமாக. பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கொடுக்கும் இயேசு ஆண்டவரே, இதோ இந்த தவ காலத்திலே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்ட பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இயேசுவே நீர் பார்வையற்ற மகனுக்கு பார்வை கொடுத்தீரே. இதோ எத்தனையோ பிள்ளைகள் பார்வையை இழந்து ஒவ்வொரு நாளும் சாலைகளை கடக்கக்கூட இயலாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்வையற்றவர்கள் எல்லாம் மீண்டும் பார்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே. இதோ நோயாளர்கள், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் குடும்பங்களில் பிரசன்னமாக இருந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் சமாதானத்தோடு வாழும்படியாய் ஆசீர்வதியும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும், அவர்களை நல்வழிப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த தவ காலத்தில் இன்னும் ஆர்வமாய் உம்முடைய வார்த்தையின்படி வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். பிறரை குறித்து தீர்ப்பிடாமல், இல்லாதது பொல்லாதது பேசாமல், இந்த பரிசேயர்களைப் போல வாழாமல் ஆண்டவரே இயேசுவே தாழ்ச்சியோடு ஆயக்காரனை போல உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியும். இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களை நீரே பாதுகாத்து கொடுப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே இந்த ஆன்மாக்களை உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்வீராக. இவர்கள் குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவே இதோ இந்த ஜெப வேளையில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதி. உலக நாடுகளிடையே போர்கள் அகன்று அமைதி நிலவும்படியாய் நீர் ஆசீர்வதி. இதோ இந்த தேர்வின் காலத்திலே உடைய பிள்ளைகள் அரசு பொது தேர்வை நல்லபடியாக எழுத தேவையான உடல் உள்ள நலனையும் நினைவாற்றலையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் மாற வேண்டும். உமக்கு உகந்த ஒரு பாதுகாப்பான சமூகமாய் மாறும்படியாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.